நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி மூக்கு மேட்ரு எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்கு. இந்த உருவாக்க எனக்கு கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்றது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா அண்ணன் வந்து தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம் ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார், அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்க எனக்கு கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இந்த ஒரு ரூபாய் காயின்னு இல்லை, இப்போ யாருமே ஒரு ரூபாய் காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்லண்ணே, எல்லாம் ஜிபே, அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீ ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. சரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி என் தம்பியை கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் இட் பை ஹர் ஹார்ட் ஒர்க். ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட் பிகாஸ் நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கைத்தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலலாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி அது உண்மையா பொய்யா? பண்ணல. பண்ணல சார். அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க, ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை இல்லை, என் மூக்கு இல்லை, அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நடிப்புக்கு பேங்க் ராபரி பற்றி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆமாம் சார். இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இருக்குங்க கட்டாயமாக. படமே அதுதான், அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம், அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாது சார். எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்ட்ரு, உங்களுக்கு எது பிடிச்ச சென்ட்ரு? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. இந்த வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீனில் வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீனில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்றதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆகிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன்
சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் நீங்கள் நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, ஆனால் கை நழுவிக்கு போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேறு, இது வேறு 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 ஜானர்ஸு. நல்ல ஃபன் ஃபில்லாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்.